மனுஷன்றது சில வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும்ல, நான் உனக்கு இதை செஞ்சிடறேன், நான் உனக்கு இதை பண்ணிடுறேன், நான் உனக்கு இதை செஞ்சு கொடுத்துறேன், நான் இந்த மாசத்துக்குள்ள உனக்கு என்ன செஞ்சிடறேன் பாரு, நான் உங்களுக்கு இந்த இவ்வளவு பணம் கொடுத்துறேன், நான் உங்களை இதை பார்த்துக்கிறேன், இதை நான் செஞ்சிடறேன்னு மனுஷங்க 1000 ப்ராமிஸ் நமக்கு கொடுக்கலாம். அது பேர் ப்ராமிஸ். உங்களுக்கு கொடுக்குற என்னது ப்ராமிஸ். ஆனா கடவுள் உங்களுக்கு கொடுக்கறது அது கவர்னன்ட். அந்த கவர்னன்ட் என்னன்னா அவர் உங்களோட செய்யற உடன்படிக்கை. அந்த கவர்னன்ட்ல அவர் என்ன செய்யணும்னு உங்களுக்கு கொடுத்தாரோ, மனுஷன் கொடுத்த ப்ராமிஸ் ஒருவேளை மறந்து போயிடலாம், அவர் மறந்துடலாம், எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் விட்டுறலாம். ஆனா அந்த கவர்னன்ட் நம்மளோட ஆண்டவர் பண்ற உடன்படிக்கையானது நீங்களே அதை மறந்துட்டாலும், உங்களால அந்த விஷயத்தை செய்ய முடியலன்னு நீங்க நினைச்சிட்டாலும், ஐயோ இது என்னால இதுக்கு மேல முடியவே இல்லையே, என்னால அதை செய்ய முடியலையே, அப்படி எனக்கு இதுக்கு பலன் இல்லையே அப்படி நீங்களே ஒதுங்கி போனாலும், அந்த கவர்னன்ட் உங்களோட ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை அது அப்படியே இருக்கும். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே கூடும். அல்லேலூயா. நீங்களே மறந்துட்டாலும் சரி, ஆண்டவர் உங்களோட பண்ண உடன்படிக்கை நான் மறந்துட்டேன், நான் இப்படி யோசிக்கவே இல்லையா, எப்பயோ பேசின மாதிரி இருக்கு, எப்பயோ நான் ஜெபம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு, ஆண்டவர் எப்பயோ இந்த வாக்கு கொடுத்த மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். அந்த கவர்னன்ட், அந்த உடன்படிக்கை நீங்க மனுஷனோட செய்யற பண்ற ப்ராமிஸ் இல்ல, இது தேவன் உங்களோட பண்ணுகிற உடன்படிக்கை எப்பொழுதும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருந்து காரியங்களை வாய்க்கப்படுகிறவராக இருக்கிறார். சகலத்தையும் அவராலே செய்யக்கூடும். எந்த காரியம் விட்டு போனதோ, எந்த காரியம் தள்ளி போனதோ, எல்லா காரியத்தையும் வாய்க்க அவராலே முடியும், செய்து முடிக்க அவராலே முடியும். எல்லா மேன்மையும் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு கொடுக்க அவரால் மாத்திரம் தான் முடியும். மனுஷனை நம்பி நீங்க போய் எந்த இடத்துல நின்னாலும் நீங்க என்ன பண்ணி தான் வரணும்? வெட்கப்படுத்தாங்க. ஹியூமன் பீயிங்னால உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்க போவதில்லை. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை ஆதாயப்படுத்திக்கிறதுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் அது எந்த காரணத்திலும் உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது.